இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போகலாமாங்க? ஆமாங்க. போய் ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. குலதெய்வம் போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வீட்டில் பங்காளி ஒருத்தங்க இதாகிட்டாங்க. ஒரு 6 மாதமே ஆகிப்போச்சுங்க. குலதெய்வ கோயிலுக்கே போகவே முடியல. சரி இன்றைக்கி போயே ஆகணும்னு சொல்லிட்டுங்க, போன வாரம் சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா கீரனூருங்க. கீரனூர் செல்வநாயகி அம்மன் தாங்க குலதெய்வம். வருஷத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவையாவது பொங்கல் வச்சுருவேங்க. இந்த தடவை பொங்கலே வைக்க முடியலைங்க. தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. சரி இந்த தடவை போகிறோம், கையோட பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறேங்க. அது என்னமோ தெரியலைங்க, குலதெய்வ கோயிலுக்கு போனாலே பொங்கல் வைக்கணுன்னு தான் தோணுது. கண்டிப்பாக நான் வருஷத்தில் ஒரு தடவையாவது பொங்கல் வச்சிட்றேங்க. ரொம்ப வருஷமாக குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பங்காளி வீட்டுக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டுங்க, அதுக்கப்புறம் இங்கே கீரனூர் செல்வநாயகி அம்மன் சொல்லிட்டுங்க, குலதெய்வம் கண்டுபிடிச்சதுலேருந்து வருஷம் தவறாமல் பொங்கல் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது எங்கள் மாமியார் மாமனாரெல்லாம் அதிகமாக இங்கே வந்தது இல்லைங்க. நாங்கள் தான் இப்போ நாங்கள் எங்கள் பங்காளி வீடு எல்லாமே இப்போ ரெகுலராக ஒரு 4-5 வருஷமாக இந்த குலதெய்வம் கண்டுபிடிச்சி நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம். போனோங்க. போய் பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கல் பொங்கிருச்சுங்க. ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி சக்கரை பொங்கல் தாங்க வச்சுட்ருந்தோம். அரிசியை போட்டுட்டுங்க, வெல்லத்தை தட்டிட்டு வீட்லேயே பாசிப்பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அரிசி போட்டுட்டு பாசிப்பருப்பு போட்டுட்டுங்க, அதுக்கப்புறமா வெல்லம் தட்டிட்டு போட்டு நெய் முந்திரி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டுங்க, சூப்பராக பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு போயிட்டுங்க, அர்ச்சனை வச்சுட்டு சாமியுமே கும்பிட்டாச்சுங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த குலதெய்வத்துக்கு போயிருக்கிறீங்க, இந்த கோவிலுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகும்போதே வீட்டில் லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன செஞ்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸுங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலுங்க, அப்புறம் சக்கரை பொங்கலே வைக்கிறோமில்லங்க, அதனால் சக்கரை பொங்கல், மாம்பழம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டுங்க கொண்டு பார்க்கிங்கில் ஓரமாக நிறுத்திட்டுங்க, நல்லா மரத்தடி இருந்துச்சுங்க, அங்கேயே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலுமே குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம்னாலே அந்த மன திருப்தி வருதுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் குலதெய்வம் போக ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க. வரும்போதே யோசனை பண்ணிட்டு வந்தேங்க, டூரிஸ்ட்டு ஃபேமிலி தான் கடைசியாக பார்த்த படங்க. சரி இன்றைக்கி படத்துக்கு போகலாமா அப்படின்னு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேங்க. சரி 100 சாமி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் பார்த்தேங்க. நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க படம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி விஜய் ஆண்டனி எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 100 சாமி படத்துக்கு போகலான்னு வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்குங்க. சரி அந்த ஷோக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. படத்துக்கு போயிட்டுங்க கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. யார் யார் போனேன்னு பார்த்தீங்கன்னா நான், அம்மா, சித்தி, என்னோடய பையன் 4 பேர் இருந்தாங்க போனோம். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.